ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. நாம் இன்றைக்கி சத்தான சீம்பால் வச்சு இந்த மாதிரி பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி சீம்பால் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சீம்பால்ங்கிறது மாடு இல்லை எருமை ஏதாவது கண்ணு போட்டுச்சு அப்படின்னா அதிலிருந்து முதல் நாள்லேருந்து 3ஆம் நாள் 5ஆம் நாள் வரைக்கும் கறக்கிற பால் தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சத்தானது. இப்போ முதல் நாள் 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி எல்லா பாலையும் குடிக்காது. மீதம் இருக்கிற பாலில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இது பாருங்கள், நார்மல் பாலை விட நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. கலரும் இந்த மாதிரி லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். இதுக்கு நம்ம 20 மிளகு, சுக்கு 1 இன்ச் அளவு, 3 ஏலக்காய், இதை 3ஐயும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீம்பால்ங்கிறது டைஜஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சுக்கும் மிளகும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு. நம்ம வேக வைக்கும்போது சர்க்கரை கரையாது. அதனால் நம்ம சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் வேக வைக்கணும். பால் கெட்டியாக இருக்கிறனால நம்ம கலந்து விட்டாலுமே சர்க்கரை ஈஸியாக கரையாது. நல்லா கலந்து விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையை. இப்போ இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடியது. அதனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தரலாம். ஆனால் 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு அகலமான குக்கரில் 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம பால் இருக்கிற பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போது அந்த பாத்திரத்தை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம குக்கரையும் மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்லையும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண மிளகு, சுக்கு, ஏலக்காய் தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் அப்புறம் மேலே மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இடையில் இருக்காது. அது பிடிக்காது அப்படிங்கிறவங்க அதை எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான சீம்பால் மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.